ஹலோ, இன்றைக்கி வந்துட்டு ஓணம் பண்டிகைக்கு பர்ச்சேஸ் பண்ண வீடியோ, அப்புறமா ட்ராமாவுக்கு போனோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கரெக்டாக வந்து எங்களுக்கு ஓணம் பண்டிகை கிட்ட வரும்போது என்ன ஆயிடுச்சு, ட்ராமா வந்துச்சு. அப்புறமா நாடகத்துக்கு தானே போய் தானே ஆகணும்னு சொல்லி அப்புறமா நாங்களும் அதை அடித்து பிடிச்சி கிளம்பிட்டோம். எங்களுக்கு என்னென்னா ஓணம் பண்டிகைக்கு வந்து மெயினாக பூ வாங்கணும், அப்புறமா காய்கறி வாங்கணும். இது ரெண்டும் எப்படி வாங்குறது, நாடகம் வேறு இருக்கே, எப்படி தான் வாங்குறதும் யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறமா நாங்கள் என்ன பண்ணுறது, அன்றைக்கி நாடகத்தை முடிச்சுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் பூவெல்லாம் வாங்கிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அன்றைக்கி ட்ராமாவுக்கு வந்து சீக்கிரமாக போயிட்டோம். போய் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நின்றுட்டோம். என்னென்னா எங்களுக்கு வழி தெரியல, ரிகர்சல் எங்கே பார்க்குறாங்கன்னு தெரியல. அப்புறமா ஒரு அண்ணா வந்து எங்களுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டோம். சரி சீக்கிரமாக ரிகர்சல் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க பாட்டுக்கு 3 மணி 4 மணியாச்சு ரிகர்சல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அப்புறமா ஒரு வழி ட்ராமா முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அன்றைக்கி நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு மார்க்கெட்டுக்கு போய் நாங்கள் பூவெல்லாம் வாங்கிட்டோம். இப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி பூவெல்லாம் வாங்குகிறோம். முதல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கிட்டேயே நிறைய செடி இருக்கும். எங்கள் சித்தி பொண்ணு நிறைய செடி வளர்த்திருப்பா. அதிலலாம் நாங்கள் பூ பறிச்சுட்டு நாங்கள் அந்த பூவெல்லாம் தான் நாங்கள் எங்கள் வீட்டு வாசலில் நாங்கள் அழகாக கோலம் போடுவோம். அது பார்க்கும்போதே எங்களுக்கு வந்துட்டு ஓணம் கொண்டாடின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து நம்ம வந்து எந்த பூ வேணாலும் இது காசு கொடுத்து தான் வாங்கணும். எங்கள் அம்மாவுமே சொன்னாங்க, இப்போல்லாம் இங்கே பூவெல்லாம் எதுவுமே வரல, அவ்வளோக்கெல்லாம் பூ இல்லைன்னு சொன்னாங்க. இங்கேயும் வந்துட்டு நம்ம எங்கேயும் பூவெல்லாம் பறிக்க முடியாது, ஏன்னா சிட்டியில் இருக்கிறனால இங்கே பூ இருக்கும். அதனால் நம்ம போய் காசு கொடுத்து தான் வாங்கி தானே ஆகணும். அதனால் எங்களுக்கு என்னென்ன தேவையான பூவோ அதெல்லாமே நாங்கள் அன்றைக்கி நைட்டே வாங்கி வச்சுட்டோம். எல்லாம் வாங்கி ஜீவா தான் எல்லாம் கொண்டு வந்தான். அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நாங்கள் உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மிச்ச வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் தூங்கணும். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டீங்க, ஏன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் ஆஃப் பண்ணல, தானாக ஆஃப் பண்ணது. அது தானாக சரியாகணும், ஒரு சரியாகும், கவலைப்படாதீங்க. இன்றைக்குமே நாங்கள் வந்து ட்ராமாவில் தான் இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஓணம் பண்டிகை அந்த செலிப்ரேஷன் பண்ண வீடியோ போடுறோம். கண்டிப்பாக எல்லாருமே மறக்காமல் பாருங்கள். பை பாய்.